ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோப்ரோ ஹீரோ 11 அப்படின்ற ஒரு ஆக்ஷன் கேமரா பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது என்ன அப்படின்னா பண்டல் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்ஸ் தான் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதை பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இந்த சின்ன சின்ன பேசிக் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம தனியாக கேமரா மட்டும் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஆக்சசரிஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் கண்டிப்பாக அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் நம்ம இந்த பண்டல் பேக் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் நமக்கு ஹெட்டில் மாட்டக்கூடிய அந்த பேண்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் யூஎஸ்பி கேபிள், அப்புறம் ஹெல்மெட்டில் ஒட்டக்கூடிய அந்த சின்ன கிளாம்ப் ஒன்று கொடுத்துருவாங்க. அப்புறம் ஹேண்டில் ஒன்று கொடுத்துட்றாங்க. அப்புறம் நமக்கான சின்ன சின்ன மேனுவல்ஸ் உள்ளே இருக்கும். மெமரி கார்டு வந்து நமக்கு தனியாக நம்ம தான் வாங்கிக்கணும். ஸோ அதுவுமே வந்து அதுக்குன்னு தனி வெர்ஷன் இருக்குது. V30 அப்படின்ற வெர்ஷனில் தான் அந்த மெமரி கார்டு வந்து நம்ம வாங்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு இங்கே ஒரு பேட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு கேமராக்குள்ளே ஒரு பேட்ரி இருக்கும். இது வந்து அடிஷ்னலாக ஒரு பேட்ரி வந்து நமக்கு இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற அந்த ஆக்ஷன் கேமரா இது தான். ஸோ கோப்ரோலே இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டு வேரியண்ட்டு தான் இந்த கேமரா. நல்ல ஒரு லைட் வெயிட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கையிலுக்குள்ளே ரொம்ப அடக்கமாக இருக்கும். ஸோ இதோட லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஷார்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும், கேமரா வந்து ஆன் ஆயிரும். ஸோ கேமராவில் ஃப்ரண்ட்லேயும் நமக்கு டிஸ்பிளே இருக்கும். ஸோ இப்போது நம்ம ஒரு யூடியூப் வீடியோலாம் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஃபேஸ் பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமராவோட குவாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 5K வரைக்கும் ரெசல்யூஷன் வந்து எடுக்கலாம். 120 FPS வரைக்குமே வந்து நம்ம ஃப்ரேம் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயுமே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டு, ஆக்டிவிட்டி, அப்புறம் சினிமேட்டிக் அப்படின்னு நம்ம எந்த மாதிரியான வீடியோஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் இங்கே. இப்போது ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா நம்ம பைக்கில் போகிறோம், அந்த மாதிரி சமயத்தில் அப்படி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம், டைம் லேப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ்லேயே வந்து நைட் மோடு அந்த மாதிரி கூட இருக்குது. அதுவுமே வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். வைட் மோடுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு சூப்பர் வைடு இருக்குது, லீனியர் இருக்குது, அப்புறம் வைடுன்னு இருக்குது. லீனியர் அப்படின்னா நம்ம நார்மல் மோடு. ஹரிசண்டல் லாக் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேமராவை நம்ம எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணாலுமே அந்த ஃப்ரேம் வந்து அப்படியே தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லீனியர் அப்படின்றது நார்மல் மோடு. வைடு அப்படின்றது நார்மலான ஒரு வைடு. சூப்பர் வியூ அப்படின்றது நம்ம ஃபிஷ் ஐ வியூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பர் வியூ இருக்குது. இதில் என்னென்னா எதுலையுமே வந்து குவாலிட்டி மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபோன்லலாம் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா வைடுக்கு போகும்போது குவாலிட்டி மிஸ் ஆயிரும். ஸோ இங்கே நமக்கு குவாலிட்டி வந்து எப்போவுமே மிஸ் ஆகாமல் சேம் குவாலிட்டியிலே வந்து எந்த மோடல்னாலும் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா நமக்கு என்ன தான் ஷேக் பண்ணாலுமே வந்து ஷேக் ஆகாது. ஸ்டெபிளைசிங் மோடுன்னு சொல்லுவோம். ஸோ அது ஸ்டெபிளைசர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பைக்கில் அந்த மாதிரிலாம் வந்து ட்ராவல் லாக் எடுக்கிறப்போ நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் வீடியோவோட ரிசல்ட் வந்து. அப்புறம் ஜூம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2x வரைக்கும் ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்பிளே வந்து நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நம்மளே செல்ஃபாக ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக தேவைப்படும். மற்ற நேரத்தில் இது நமக்கு தேவைப்படாது. ஸோ நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து நம்ம அழகாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம மாட்டுறது அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிளாம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. கேமராலே வந்து இன்பில்ட்டாக அந்த கிளாம்ப் வந்து இருக்கும். ஸோ இதை மாட்டுறதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த பண்டல் பாக்ஸில் வந்துடுது. நீங்கள் தனியாக எந்த கிளாம்ப் வாங்குறீங்களோ அந்த மாதிரி ஹேண்டில் வாங்கினாலுமே அதுக்குமே தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இதை இதுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாகவே இருக்கும், நல்லா சேஃபாகவும் இருக்கும். ஸோ இதோட செட்டிங்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து வாய்ஸ் கமெண்ட் இருக்குது. நம்ம வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஓரியன்டேஷன் லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து எந்த அளவில் இருக்கணும், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோ மோடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேட்டரி லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியான வீடியோ மோடு வேணும் அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம வச்சுருக்கோம். ஆனால் ஃபுல்லாக வந்து நல்ல கிளாரிட்டியாக வேணும் அப்படின்னா அதையும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமராவில் நமக்கு ஜிபிஎஸ் வந்துடுது, ப்ளேபேக் ஆப்ஷனுமே இருக்குது. நம்ம எடுத்த வீடியோஸ் வந்து கேமராலே நம்ம சவுண்டோடு அப்படியே வந்து கேட்க முடியும். இதோட பேட்டரி லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1 hour வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணலாம் கண்டினியூஸாக. இதோட சார்ஜிங் டைம்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 to 1.5 hours வரைக்கும் சார்ஜிங் டைம் எடுத்துக்குது. அப்புறம் ஆக்சசரிஸ்னு பார்த்தா நம்ம பேசிக்காக கண்டிப்பாக இந்த ஆக்சசரிஸ் தனியாக நம்ம வாங்கணும். இது என்ன அப்படின்னா ஒரு டிபியூ கேஸ். கண்டிப்பாக நம்ம இந்த டிபியூ கேஸ் போட்டே ஆகணும். இல்லை அப்படின்னா நிறையா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவுமே வந்து கண்டிப்பாக எல்லோரும் வாங்கிக்கோங்க.
ஸோ இந்த டிபியூ கேஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வாங்கணும். ஆனால் இந்த கேஸ் வந்து நீங்கள் அதிகமாக தண்ணிக்குள்ளே யூஸ் பண்ணுவீங்க, இல்லை நான் ரெயினில் அதிகமாக போவேன், அப்புறம் வந்து இந்த மாதிரி கடலுக்கு அடியில் போகிற அந்த மாதிரியானதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஸோ இதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நாங்கள் போட்டு ஒரு 2, 3 தடவை செக் பண்ணி பார்த்தாச்சு. தண்ணி உள்ளே இறங்கலை. ஸோ நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. உள்ளே தண்ணி இறங்காத அளவுக்கு நல்லா டைட்டாகவே வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். இதுக்குமே வந்து சின்ன சின்ன கிளாம்ப் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. இதுக்கான ஸ்க்ரூவுமே வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம ட்ரைபாடில் மாட்டினாலும் சரி, இல்லை நம்ம ஹேண்டிலில் இல்லை ஹெல்மெட்டில் எதுலனாலுமே வந்து இதையும் மாட்டிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, கேமரா மட்டும் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 45,000 வந்துடும். இதில் பண்டலோடு சேர்த்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 60,000 வந்துடுது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து ஆனால் இது ஒரு ஒர்த்தான கேமரா.